வணக்கம் மக்களே, வெல்கம் டு திமிரி மார்க்கெட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரே ஸ்ட்ராட்டஜி போதும். ஓகே, பல ட்ரேடர்ஸ் தினமும் புதிய புதிய ஸ்ட்ராட்டஜியை தேடுறாங்க. இன்றைக்கி ஒரு யூடியூப் வீடியோவில் ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்ப்பாங்க, நாளைக்கு டெலிகிராம் சேனலில் ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்ப்பாங்க, அடுத்த நாள் ஒரு இண்டிகேட்டர் ஸ்ட்ராட்டஜி. இப்படியே ஒவ்வொரு நாளும் புது புது ஸ்ட்ராட்டஜி மாறினே இருந்தால் அவங்களுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜி உண்மையிலேயே வேலை செய்யுதுன்றது புரிஞ்சிக்கவே முடியாது. கரெக்டுங்களா? ஸோ பல ஸ்ட்ராட்டஜிஸ் தேவையில்லை. உங்களுக்கு புரியுறதுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி ஒன்றே இருந்தால் போதும். ஒரே ஸ்ட்ராட்டஜி இருந்தால் எல்லா ட்ரேடிலும் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம அதுக்காக ஒரே ஸ்ட்ராட்டஜிலே எல்லாத்துலேயும் கிடைக்குன்னு அதுக்கு சொல்ல வரல. பட் நீங்கள் எல்லா இடத்துல இருந்தும் அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணின்னு இருக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய சேனலில் இண்டிகேட்டர்ஸே தேவை கிடையாது. ஒன்லி ட்ரெண்ட் லைனு, ஸ்டெப்ஸு, யூடர்னு, ஓகேங்களா, அதுக்கப்புறம் டார்கெட், என்ட்ரி, ஸ்டாப் லாஸு, அவ்வளோதான். பேக் டெஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் பாட்டு கன்சிஸ்டண்ட்டாக டிசிப்ளினடாக ஃபாலோ பண்ணிங்கன்னா எந்த இடத்துல என்ட்ரின்னு எந்த இடத்துல டார்கெட் நம்ம சொன்ன மாதிரி ஸோ நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கலாம். பல ஸ்ட்ராட்டஜிகளை தெரிஞ்சிருக்கிறது முக்கியம் இல்லை, ஒரே ஸ்ட்ராட்டஜி சரியாக புரிஞ்சிக்கணும், அதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. ஓகேங்களா? நீங்கள் பேப்பர் ட்ரேடிங்கில் கூட முதல்ல போய் பண்ணலாம். ஸோ நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன? ஒரு என்ன சொல்கிறோம்? ஸோ நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் இது ஒரு ட்ரெண்ட் லைனை நம்ம போட கற்றுக்கிறோம். ஓகேங்களா? ட்ரெண்ட் லைனை போட கற்றுக்கின பிறகு எப்போல்லாம் இந்த ட்ரெண்ட் லைனை தொட்டுதோ அப்போல்லாம் திரும்ப போகும். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்க்ரீனில் தெரியுது உங்களுக்கு. இதுக்கு பேர் ஓகே ஜிக்ஜாக் அப்படின்னு நம்ம பேர் வச்சுருக்குறோம். என்ன வச்சுருக்கோம்? ஜிக்ஜாக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேர் வச்சுருக்கிறோம். அப்போது இப்போல்லாம் அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸு இங்கே பாருங்கள், இந்த லோயர் இதை கட் பண்ணல, இதை கட் பண்ணல, இதை போய் கட் பண்ணல. ஸோ என்றைக்கு இந்த கேண்டலை கட் பண்ணி மேலே போய் க்ளோஸ் வைக்குதோ அன்றைக்கி நமக்கு ரிவர்ஸ் வரும். அது வரைக்கும் அது டவுன் ட்ரெண்டு தான். கரெக்டுங்களா? ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம வச்சுருக்குறோம் ஒன்று. ஓகேங்களா? ஸ்டெப்ஸு, அப்புறம் ஜிக்ஜாக் சொன்னோம். அதுக்கப்புறம் என்ன சொன்னோம்? யூடர்ன் என்ன சொல்லியிருக்கோம்? யூடர்ன்னா இப்படி போடுவீங்கள, இந்த இடத்துல போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 5 மினிட்ஸில் கூட போய் பார்ப்போம். 5 மினிட்ஸில் நீங்கள் எந்த கேண்டல் வேணாலும் எடுத்துங்க, இல்லை எந்த சார்ட்டு எந்த ஸ்டாக்ஸ் வேணாலும் எடுத்துங்க. இது நான் காமிக்கிறேன்றதால் நிஃப்டி மட்டும் கிடையாது, நீங்கள் எல்லா சார்ட்லையும் போய் பார்க்கலாம். நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஸோ இங்கே போயிட்டு இந்த இடம் ஓகே நம்ம வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? நமக்கு இப்படி போயிட்டு இங்கே வருதா இந்த யூட்டர்ன், இதை தான் சொல்கிறோம். நம்ம இந்த இடத்துல போய் எடுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி போயிட்டு இப்படி திருப்பி இங்கே யூட்டர்ன் எடுத்து இப்படி மேலே போகும் இல்லையா, அது கூட எடுங்க. இந்த இடம் ஓகே என்ட்ரி பாயிண்ட், அதுக்கு கீழே க்ளோஸ் வச்சா அவுட், வெளியே வந்துடுங்க. தைரியமாக வெளியே வந்துடுங்க, தைரியமாக என்ட்ரி எடுங்க. இந்த இடத்துல என்ட்ரி எடுங்க. ஓகே, யூட்டர்ன் ரைட்டா? ஸோ இதை தான் நாம் படித்து உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதனால் நம்மக்கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஓகேங்களா? யூட்டர்ன் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஓகே, ஸோ வீக்லி அப்படின்றதில் போய் பாருங்கள். ஓகே, நிஃப்டி 50ல் நீங்கள் போய் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸை ஒரு 50-100 பாயிண்ட்டுக்கு முன்ன பின்ன எடுங்க. ரொம்ப தள்ளி போனீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக ப்ராஃபிட்டும் கிடைக்காது, ஒன்றும் வெயிட் பண்ணி அப்புறம் போக வேண்டியது இருக்கும். நம்ம தான் கான்ஃபிடெண்ட்டாக இந்த இடத்துல எடுங்கன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல எடுத்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். அப்படி போகும்போது நீங்கள் எடுத்துகிட்டு வந்துனே இருக்கலாம். ஓகேங்களா? பயப்படாமல் எடுக்கலாம். அதுதான் நம்ம இங்கே சொல்கிறது. ஓகே, ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் எடுங்க, எந்த சார்ட் வேணாலும் போய் எடுத்துக்கோங்க. ஓகே, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு போகலாம் வாங்க, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஹையர் டைம் ஃப்ரேமில் ஹையர் ஃப்ரேம் இங்கே யார் இருக்கிறாங்க பாருங்கள். சார்ட்டு ஃபுல்லு செல்லர்ஸ், கொஞ்சம் பையர்ஸ் இப்படி வந்திருக்காங்க இப்போதைக்கு. அப்போவும் மறுபடியும் செல்லர்ஸ் தான் டவுன் பண்ணி உட்காந்துன்னு இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சார்ட்டை நம்ம பார்க்கணும்.
இங்கே பாருங்கள், சின்னதாக இங்கே செல்லர்ஸ் கம்மியாக இருக்காங்க, இங்கே பையர்ஸ் அதிகமாக இருந்தாங்க. இப்போ பாருங்கள் யார் கண்ணுக்கு தெரிஞ்சு. இப்போ நம்ம என்ன சொன்னோங்கம்மா, யூட்டர்னு பாருங்க, இந்த யூட்டர்ன் வருதா, இப்படி வந்துச்சுனாலே இந்த இடத்துல வந்து மேலே போய் க்ளோஸ் வச்சா மேலே போகும், இல்லையா கீழே வந்துடும். அதே யூட்டர்ன் தான் கீழே வரும்போதும். ஓகே, அதே யூட்டர்ன் தான் கீழே வரும்போதும் வீட்டில் பார்க்கலாம். இப்போ பாருங்க, இங்கே இந்த யூட்டர்ன் இந்த இடத்துல நீங்கள் எடுக்கணும், இந்த இடத்துல எடுக்கணும். இதை தாண்டி கீழே போய் வச்சா போகணும். ஸோ இது வீக்லின்னு இல்லை, நீங்கள் எதில் வேணாலும் எடுங்க. இங்கே பாருங்கள், இந்த யூட்டர்ன். ஸோ இங்கே வந்து இப்படி ஒரு யூட்டர்ன் வந்துடுது, இந்த இடத்துல எடுத்து கொஞ்சம் தூரம் போயிடுது. நீங்கள் இது ஃபுல்லாகவே கூட பார்க்கலாம். ஸோ அந்த கிளியர் யூட்டர்னை நீங்கள் வந்து பார்த்துக்கணும். அப்போ தான் வந்து ஃபுல்லாக புரிஞ்சுக்கினீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ இந்த இடம் பாருங்கள், நான் என்ன சொன்னோம், இந்த இடத்துல இருந்து இந்த லைனில் இங்கே வந்தால் நம்ம எடுக்க சொன்னோம், கரெக்டுங்களா? ஆனால் நீங்கள் எடுத்துருப்பீங்க, எடுத்தால் என்னாச்சு, அடுத்த கேண்டில் இங்கே போய் இந்த க்ளோஸ் வச்சுச்சா, வெளியே வந்துடணும், வெளியே வந்தே ஆகணும். வரலன்னா அது கீழே போக போக உங்களுக்கு லாஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இது வரைக்கும் ஓகே, இது கீழே போய் க்ளோஸ் வச்சா வந்துடும் சொல்லிட்டோம். அப்போ உங்களுக்கு கம்மியான நஷ்டம் தான் ஆகும், வந்துடலாம். அப்புறம் பாருங்கள் கீழே போட்டுப்பாங்க, அதுக்காக தான் நம்ம வெளியே வர சொல்கிறோம். ஓகே, பட் இது க்ளோஸ் வைக்கலன்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி மேலே பார்த்துட்டு போயினே இருக்கலாம் மேலே. பட் ட்ரெண்டையும் பாருங்கள், சரி இதை கிராஸே பண்ணல, இதை கிராஸ் பண்ணிட்டு இருந்தால் இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சுட்டு இருந்தால் இங்கே மேலே போயிருக்கோம் ட்ரெண்டு. பட் இது க்ளோஸ் வைக்காத வரைக்கும் இன்னும் ட்ரெண்டே ஸ்டார்ட் ஆகலை மேலே. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பார்க்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஓகே, நன்றி மக்களே, பை.